சரி. இது என்னுடைய 3வது மகள் செல்வி சிந்தாமணி. என்னுடைய மனைவி வந்து ஷீ இஸ் எ போஸ்ட் கிராஜுவேட், எம்ஏ இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆரம்ப காலத்திலேருந்து என்னுடைய தொழில் வளர்ச்சிக்கு, வியாபார வளர்ச்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் அலுவலக நிர்வாகத்தில் இவங்க தலையிடுறதில்லை. என்னுடைய மக அகிலாண்டேஸ்வரி எம்எஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி பெங்களூர் யூனிவர்சிட்டியில் முடிச்சுட்டு ஃபேஷன் டிசைனராக போகணுங்கிற அம்பிஷன் ஒரு பக்கம் இருக்கு. பட் இப்போதைக்கு அலுவலக நிர்வாகத்தை முழுக்க பொறுப்பேற்று அந்த அலுவலகம் சிறப்பாக செயல்படுவதற்கு, என்னுடைய பணிகள் வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு வேண்டிய ஒத்துழைப்பு பண்ணி உங்களுடைய நிர்வாகத்தில் தான் அலுவலகம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஒரு ஃபேஷன் டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாங்க. ஆனால் ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டும் நீங்க இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல இருக்கிறீங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல்? ஆர் யூ ஹாப்பி வித் அட்மினிஸ்ட்ரேஷன்? உங்களுடைய ஈடுபாடு என்னன்னு சொல்லுங்க. எம்எஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி வந்து என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல தான் நான் எல்லாமே பண்ணேன். இப்போ வந்து அப்பா யூஸ்வலா எங்களை எல்லாம் வெளியில வேலைக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம படிச்சதை வந்து நம்மளோட ஆஃபீஸ்ல யூஸ் பண்ணா நம்ம மேற்கொண்டு நிறைய அச்சீவ் பண்ணலாம், நிறைய சக்சஸா எல்லாமே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நாங்க ஃபுல்லா ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனே ஃபுல்லா நான் இப்ப பாத்துக்கிறேன். பட் ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சதையும் வந்து நான் எதையுமே இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்ஸா எடுத்துட்டு இருக்கேன். ஸோ சீக்கிரமே ஃபேஷன் டெக்னாலஜியும் ஏதாவது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுவேன். இந்த மக சிந்தாமணி வந்து ஷீ இஸ் கோயிங் டு பி எ டாக்டர். ஆமாம், மெடிக்கல் 3rd இயர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் என்னுடைய மூத்த மக வந்து ஷீ இஸ் எ போஸ்ட் கிராஜுவேட் இன் ஃபாரின் ட்ரேட், மாஸ்டர் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். இப்போ எம்பிஏ இன்டர்நேஷனல் பிசினஸ். அவருடைய கணவர் சமீபத்தில் திருமணம் ஆச்சு. அவருடைய கணவர் அவரும் எம்பிஏ இன் மார்க்கெட்டிங். சென்னையில் வந்து ரிலையன்ஸ் இன்ஃபோகாம் கம்பெனியில் மேனேஜ்மெண்ட் கேடரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நுங்கம்பாக்கத்தில், சென்னையில் வளசரவாக்கத்தில் இருக்காங்க. ஸோ எனக்கு 3 பொண்ணுங்க, மனைவி. என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து அப்பா இல்லை, அம்மா வந்து என் கூட தான் இருக்காங்க. அப்பா வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் அடைஞ்சதுக்கு ஹீ இஸ் எ ஹோல் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். மிகவும் ஏழ்மையான, ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் நான் பிறந்தவன். வளர்ந்து என்னுடைய ஆரம்ப காலமெல்லாம் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில கஷ்டப்பட்டு டிகிரி படிக்க வைக்கிறதுல எங்கள் குடும்பத்தில் எங்கள் பேரண்ட்ஸ் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அந்த கஷ்டத்தெல்லாம் மனசில் உணர்ந்து நானும் படிப்படியாக உணர்ந்து மேல்நிலைக்கு வர்றதுக்கு அவங்க காரணமாக இருந்திருக்காங்க. அதனால் இன்றைக்கும் எங்கள் அப்பா என்னை விட்டு இறந்து 20 வருஷம் ஆகுது. இன்றும் தினமும் ஆத்மார்த்தமா அப்பா வந்து ப்ரே பண்ணிட்டு தான் தினனுடைய பணிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்குக்காக சில நேரத்தை ஒதுக்குவீங்க. ஸோ அந்த வழியில நீங்க குடும்பமா எந்த வழிபாடு தளத்துக்கு போவீங்க, எந்த பொழுதுபோக்கு இடத்துக்கு போவீங்கன்னு சொல்லுங்க. நாங்கள் வந்து இவங்க பிஸ்னஸ்லேயே இருக்கனால என்னைக்காக ரெஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தரம் வந்து ஃபேமிலி டூர் மாதிரி போட்டு கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வருவோம். குற்றாலம், பாபநாசம், அம்பாசமுத்திரம், இந்த சைடில் உள்ள கோயிலுக்கு ஒரு வருஷம். அடுத்த வருஷம் வந்து இந்த சதன் நார்த் சைடில் உள்ள கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவோம். இது எங்களுடைய பொழுதுபோக்காகவும் இருக்கு. உங்களுக்கு பிடித்த வழிபாடு ஸ்தலம், பொழுதுபோக்கு இடம், அது கொஞ்சம் சொல்லுங்களேன். பொதுவாக எம்மதமும் சம்மதம்ங்கிற கொள்கையில எனக்கு உடன்பாடு உண்டு. ஆனால் பிறப்பால் நான் ஒரு ஹிந்து. பொதுவாக சர்ச்சுகளுக்கு போறதுண்டு, தர்காதுகளுக்கு போறதுண்டு, ஜெயின் டெம்பிள், குருத்வாரா, பல இடங்களுக்கு போறதுண்டு. பட் பிறப்பால் இந்துவா இருக்கிறதுனால இந்து கோயில்களுக்கு போறது கொஞ்சம் அதிகம் உண்டு. அந்த வகையில எங்களுடைய குலதெய்வம் வந்து திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் பக்கத்துல வனப்பேச்சியம்மன் ஒரு தெய்வ கோயில் இருக்கு. அந்த கோவிலுக்கு வருஷத்துக்கு சாதாரணமா 2 தரம் குறையாம போயிட்டு வருவோம். அது வந்து ஒரு இஷ்ட தெய்வம். கண்டிப்பா நீங்க சினிமா பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானு. சோ அந்த வழியில உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ, ஹீரோயின் யாருன்னு சொல்லுங்க. நீங்க கேக்குற மாதிரி பிடித்த நடிகர் அப்படின்னு சொல்லணும்னா ரஜினிகாந்த் சார். என்னுடைய ஆக்ஷன் வந்து ஓரளவுக்கு நான் விரும்புற மாதிரி இருக்கும். பாட்டு கட்டி ஆட போறேன். அன்னை வாரி கொடுத்தது தாய்ப்பால், என்ன வாழ வைத்தது தமிழ் பால். சினிமாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து காமெடி ரொம்ப பிடிக்கும்.
பிடிச்ச நடிகர் வந்து வடிவேலு. தெரியல அப்பதான் வாட்சிய காட்டுறீங்க. டைம் ஆயிருச்சா? அட இரியா இரியா. ஒரு ரூபத்துல ஒருத்தர் ஊமையா பாக்குறப்ப சந்தோஷப்படுற முதல் நாட்டாயா ராஜா. என்ன நேயர்களே, கை குலுக்குவதில் கூட எதிரில் இருக்கிற மனிதனின் உணர்வுகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்படிதான் வாய்ப்புக்காக கதவு தட்டுகின்ற பொழுது நம்பிக்கையோடு தட்டுகின்ற கதவு எல்லா இடத்திலும் திறக்கின்றன என்பதற்கு ஒரு முக்கியமான ஆதாரமாக அடையாளமாக இருப்பவர் அகிலம் NAS ஜெயபாலன் அவர்களுடைய அனுபவம் வரும் வாரமும் உங்களுக்காக தொடரும். வணக்கம் நேயர்களே, என்னை கவர்ந்த ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தான் வெற்றி பெற்றது மாத்திரமில்லாமல் மற்றவர்களையும் சாதனையாளர்களாக உருவாக்கி நம்பிக்கையோடு பல குடும்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற அகிலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் என்கிற நிறுவனத்தின் நிறுவனர் அகிலம் NAS ஜெயபாலன் அவருடைய அனுபவம் இந்த வாரமும் தொடர்கிறது. இன்றைக்கு நம்மை நாம் அறிந்து கொள்ளுகின்ற இடங்களில்தான் நமக்கான வெற்றி காத்திருக்கிறது. பொருளாதாரமோ கல்வியோ வேற எந்த தடைகள் இருந்தாலும் நம்பிக்கை என்கின்ற ஒன்று இருக்கின்ற இடத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய உரிச்சங்கள் உருவாகின்றன என்பதற்கு இந்த நிறுவனத்தில் ஏற்றுமதி தொழிலுக்காக படித்து இன்றைக்கு பல சாதனையாளர்களாக உலகம் முழுக்க தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிற பலருடைய அனுபவங்கள் நமக்கு சாட்சி பகர்கின்றன. நாமும் நம்பிக்கையோடு தொடங்குகின்ற எந்த வாழ்க்கைக்கும் கல்வியோ பொருளாதாரமோ எந்த பின்னணியும் தடையாக இருக்காது என்கிற அனுபவத்தின் மற்றொரு பகுதி இப்பொழுது தொடர்கிறது. இப்போ பல தொழில்களில் வளர்ச்சியில் வந்து இப்போ இந்தியா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஒரு மிக வலிமையான ஒரு தொழில உருவாயிட்டு இருக்கு. சில சொல்றாங்க இன்னொரு 5 அல்லது 10 ஆண்டுகளுக்குள் உலகத்தில் இருக்க அத்தனை ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரிஸும் இந்தியாவில் வந்து இங்கிருந்து தான் ஏற்றுமதி ஆகும் என்று சொல்றாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அது நீங்க சொல்றது முற்றிலும் சரியானது. ஏற்கனவே நம்ம இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம். ஆனா அமெரிக்காவில் உள்ள ஒரு முக்கியமான இடம் டெட்ராய்ட் கார் மேனுஃபேக்சரிங் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங்ல அதே போல இங்கே இருக்கிறதா நம்ம சொல்லுவோம். சமீப காலத்தில் அங்கே அமெரிக்காவில் அவங்க ஏற்பட்ட அந்த பொருளாதார மாற்றங்கள் அந்த கார் ஃபேக்டரியில எல்லாம் ஒரு சரிவு நிலை தேக்க நிலை ஏற்பட்டிருக்கிறதாகவும் நம்ம பத்திரிகையில் படிச்சுட்டு இருக்கோம். இந்தியாவில் அதற்கு தேவையான சாதகமான கன்ஜீனியல் அட்மாஸ்பியர் கன்டியூசிவா இருக்கிறது. கார் மேனுஃபேக்சரிங் நிறைய கம்பெனிகள் முதல்ல இங்கே நமக்கு தெரியும் குயிண்டே கார் ஃபேக்டரி வந்தது, அப்புறம் ஃபோர்டு வந்தது. இப்போ ஒன்னொன்னா நிசான் ஃபேக்டரியோ GMO BMW இல்லை கிறிஸ்லர் இது மாதிரி நிறைய ஃபேக்டரிகள் வரும்போது இந்தியாவில் வந்து அந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸோ அல்லது காம்பனன்ட்ஸோ அல்லது முக்கியமான லேபர் ஃபோர்ஸு அந்த இது வந்து சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிற மாதிரி வருங்காலத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்பட்டு எல்லா கார் பேட்டரியும் இங்கே வந்து உற்பத்தி பண்ணி இப்போ சில வருஷங்களுக்கு முன்னால் ஹோண்டா கார்லாம் இங்கே கிடையாது. இப்போ இந்தியாவிலையும் சரி உலகத்திலையும் சரி அதிகமாக விற்பனையாகக்கூடிய கார்கள் வந்து ஹோண்டா கார்கள் தான். இப்போ அந்த ஹோண்டா கார் ஃபேக்டரி இங்கே வச்சு அவங்க இது பண்ணுறாங்கன்னா இன்னும் வருங்காலங்களில் போக எல்லா கம்பெனிகளும் இங்கே வந்து உற்பத்தி செஞ்சு இந்தியாவிலே உற்பத்தி செய்யப்பட்ட கார்கள் வெளிநாட்டில் வைக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக மாறும். இப்போ ஏற்றுமதின்னு சொல்லும்போது அரசாங்கம் பல பொருட்களுக்கு பல சப்சிடிஸ் மானியம் கொடுக்குறாங்க. இப்போ சைனா வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய காம்படிட்டர். இப்போ சைனாவில் எப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த பொருளை ஏற்றுமதி பண்ணாலும் அதுக்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸுக்கு 50% சப்சிடி. ஆனால் இந்தியாவில் அந்த அளவுக்கு சப்சிடி கிடையாது. 5 முதல் 10% கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணால் இன்னும் ஏற்றுமதி அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதா? அதனுடைய கருத்து கொஞ்சம் சொல்லுங்க. WTOன்னு ஒரு அமைப்பு, உலக வியாபார வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், அதில் வந்து இந்தியா வந்து ஒரு சார்ட்டர் மெம்பர், அடிப்படை உறுப்பினர்.
இப்போ அதில் கடைசியாக சமீப காலத்தில் 147வது நினைக்கிறேன், 47வது உறுப்பினர் நாடாக சேர்க்கப்பட்டது சைனா. இன்னும் 150 உறுப்பினர் கூட WTO வரல. அப்போ அந்த சைனாவோட நிலைமைக்கும் இந்தியாவோட நிலைமைக்கும் பல வேறுபாடுகள் இருக்கு. இப்போ நீங்க இந்தியா அந்த WTOல சார்ட்டர் மெம்பர்ங்கிற முறையில் WTOட நார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய விதிமுறைகள், அவங்களுடைய அந்த கட்டுப்பாடுகள் பின்பற்ற வேண்டிய கட்டாயம் வந்து இந்தியாவுக்கு இருக்கு, ஆரம்பத்திலேருந்தே இருக்கு. சைனாவுக்கு சமீப காலத்தில் அந்த சூழ்நிலை வந்திருக்கும், ஆரம்பத்தில் அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. ஸோ அந்த WTOட நார்ம்ஸை பின்பற்றும் போது எக்ஸ்போர்ட்டுக்கு சில சலுகைகளை வந்து அரசாங்கம் கொடுக்க முடியாத சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை மீறி இந்திய அரசாங்கம் வந்து WTOட நிபந்தனைகளை மீறி எக்ஸ்போர்ட்டர்களுக்கு அதிகமான சலுகைகளை அரசாங்கத்தால் தர முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்தியாவில் வந்து அரசாங்கத்தில் எக்ஸ்போர்ட் வியாபாரம் சம்மந்தப்பட்டது காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எந்த ஒரு சலுகை கொடுக்குறா இருந்தாலும் இந்திய அரசாங்கத்துடைய நீதித்துறை, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியுடைய ஒப்புதல் வாங்கி அவங்களுடைய சம்மதம் இல்லாமல் செய்ய முடியாது. அந்த ஒப்புதல் வாங்குறதுல பல நடைமுறை சிரமங்கள் இதெல்லாம் ஏற்படும் போது இன்னும் பல சலுகைகளும் வசதிகளும் எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு குறிக்கோளும் ஆர்வமும் அரசாங்கத்துக்கு இருந்தாலும் அதை செயல்படுத்துறதுல சில தடைகள், அதை மீறி செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கு. இருந்தாலும் இந்த லிமிட்டட் ஃப்ரேம் ஒர்க்குள்ள இந்த வரைமுறைக்கு இந்த வரம்புக்கு உட்பட்டு கூட ஏராளமான சலுகைகளை வந்து அரசாங்கம் கொடுத்துருக்குங்கிறதான் உண்மை. அதை நான் சலுகைகள் கொடுக்கலன்னு சொல்லதை நான் நிச்சயமா என்னால் ஏற்றுக்க முடியாது. உண்மையை சொல்ல போறதா இருந்தா எக்ஸ்போர்ட் வியாபாரத்தில் இருக்க ரொம்ப பேருக்கு அரசாங்கம் என்னென்ன சலுகைகள் கொடுத்துருக்குங்கிறது தெரியல. இதை வந்து நான் நிச்சயமா சொல்ல முடியும். ஏன்னா கடந்த 12 வருஷமாக எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல வந்து பல ஆயிரம் பேர், இது கிட்டத்தட்ட 7,000-8,000 பேர் வரைக்கும் ட்ரைனிங்கில் கலந்து அதில் கிட்டத்தட்ட 3,000 பேருக்கு மேலே வெற்றிகரமான எக்ஸ்போர்ட்டர்களாக இந்தியா முழுவதும் இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்காங்க, மற்ற மாநிலங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க பயிற்சியில் கலந்துக்க வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் பல பேர் வந்து ஏற்கனவே பல வருஷங்களாக எக்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க. நான் அவங்கள்ட்ட கூட வேடிக்கையாக கேட்பேன், நீங்களே எனக்கு எக்ஸ்போர்ட் சொல்லித்தரணும், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் வந்திருக்கீங்களான்னு வேடிக்கையெல்லாம் கேட்டிருக்கேன். அவங்க வந்து அந்த பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள், ஃபீட்பேக் இருக்கு பார்த்தீங்களா, அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். எக்ஸ்போர்ட்டில் எத்தனை வருஷம் இருக்கும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியல, இப்போ தான் தெரியுதுன்னு சொல்கிறப்போ உண்மையிலே எனக்கு ரொம்ப கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு. அதில் தெரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்கு, அதை எப்படி பயன்படுத்தணும், அந்த சலுகைகளை பயன்படுத்துறதுக்கான வழிமுறைகள் என்ன, அந்த விஷயங்களை பற்றி உங்களுக்கு அவேர்னஸே அவங்களுக்கு இல்லை, அதை பற்றி தெரியாதவங்களா தான் இருக்காங்க. அதனால சலுகைகள் வந்து இந்திய அரசாங்கத்தில் எக்ஸ்போர்ட்டர்களுக்கு போதிய அளவுக்கு இருக்குங்கிறத என்னால் நிச்சயமா சொல்ல முடியும். இருந்தாலும் மேலும் பல சலுகைகளை வந்து கொடுக்கறதுக்கு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போதிய நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க. அது ஏற்றுமதி என்றாலே ஒரு நல்ல லாபம் கிடைக்கிற தொழில் அப்படின்றதான் பொதுவான அபிப்பிராயம். அது ஒரு அளவுக்கு உண்மைதான். இருந்தால் அதிலும் சில பிரச்சனைகள் இருக்கலாம், சில மைனஸ் பாயிண்ட்ஸ். அதான் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை பற்றி அதை நீங்கள் சொல்ல முடியுங்களா? ஏற்றுமதி வியாபாரத்தில் ஈடுபடும் போது ஒருத்தர் வந்து அதுக்கு தேவையான மனப்பக்குவம், மனோபாவம், சூழ்நிலைகளை அறிஞ்சு செய்யக்கூடிய மார்க்கெட்டிங் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பின்பற்றி செய்ய ஆரம்பிக்கும் பிரச்சனைகள் வரும் வாய்ப்பே கிடையாது. இப்ப நீங்க குறிப்பா வந்து இப்ப இந்த டாலர் அப்ரிசியேஷன், டிப்ரிசியேஷன், இதன் மூலமா ஏற்பட்ட ஒரு விளைவுகள், இதுக்கு வந்து முன்னெச்சரிக்கையா என்ன செய்யலாம், அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம், அதை ஓவர்டேக் பண்ணி இது பண்றதுக்கு வெற்றிகரமா செய்யறதுக்கு என்னென்ன, இது வந்து அனுபவ ரீதியாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். கண்டிப்பாக எங்களுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கலந்துக்கிறவங்களுக்கு அதை பற்றி விவரங்கள் எல்லாமே ஷேர் பண்ணி தான் கொடுத்துருது. என்னுடைய பயிற்சியில் வந்து முக்கியமாக இதை சொல்லணும், இதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறதே கிடையாது. இப்போ உங்களுடைய இன்ஸ்டியூட்டில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நீங்கள் மதுரையில் மட்டும்தான் வச்சு நடத்திட்டு இருக்கீங்களா, இல்லை வேற ட்ரைனிங் சென்டர்ஸ் வேற இடத்துல இருக்குதா உங்களுக்கு? ஏப்ரல் 1997 ஆரம்பிச்சு தான் முதல்ல போட்டு சொன்னேன். அப்போ ஆரம்பிக்கிறப்ப மதுரையில் மட்டும்தான் நடத்த ஆரம்பித்தேன்.
இன்னும் உண்மையை சொல்ல போறாருந்தா முதல் பயிற்சியில ஒரே ஒருத்தர் தான் கலந்துக்க வந்தார். அதை வச்சு அவரும் பொறுமையாக அந்த பேட்சில் கலந்தது பண்ணாரு. நானும் ஒரு வெற்றிகரமாக செய்யணும், முன் வச்ச கால பின் வைக்கக்கூடாது பண்ண ஆரம்பிச்சு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதுரை, சென்னை, கோவை 3 இடங்கள்ல தொடர்ந்து ரெகுலரா ட்ரைனிங் நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த 3 இடங்கள்லையும் சாதாரண பாத்தீங்கன்னா ஒரு பேட்சுக்கு குறைஞ்சது 100 பேர்ல இருந்து 150 பேர் வரைக்கும் கலந்துக்கிற அளவுக்கு 3 இடங்கள்லயும் வந்துகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த 3 இடங்களையும் நிரந்தரமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுடைய நோக்கம் வந்து நீங்க எல்லாரையும் ஒரு நல்ல வெற்றிகரமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. நீங்களே ஒரு ஏற்றுமையாளராக இருக்கிறீங்க. இவங்க உங்களுக்கு போட்டியா உருவாயிடுவாங்களேன்ற அந்த எண்ணம் உங்களுக்கு எப்போ வந்தது இல்லையா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இது. ஒரு குளத்துல போய் வலை வீசி மீன் பிடிக்கிறதா இருந்தா நான் மட்டும்தான் பிடிக்கலாம், வேற யாரும் பிடிக்க முடியாது. கடல்ல போய் வலை வீசி மீன் பிடிக்கிறப்போ 1000 பேர் பிடிக்கலாம், அதுக்கு வரம்பே கிடையாது, எவ்வளவு பேர் பண்ணாலும். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏற்றுமதி துறையில வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு, ஏராளமாக இருக்கு. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்தியாவுக்கு இருக்கிற அளவுக்கு உலக நாடுகளில் ஏற்றுமதி துறைக்கு இந்தியாவுக்கு இருக்கிற அளவுக்கு வாய்ப்பு எந்த நாட்டுமே கிடையாது, தாராளமா இருக்கு. நீங்க இப்போ இந்தியாவில் நம்முடைய ஜனத்தொகை வந்து கிட்டத்தட்ட 120 கோடி நெருங்குது. இந்த 120 கோடி ஜனத்தொகை உள்ள இந்த நாட்டில் 2 லட்சம் பேர் கூட ஒன்னும் எக்ஸ்போர்ட்ல வரல. அதுதான் உண்மையான நிலைமை. உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா சின்ன சின்ன குட்டி குட்டி நாடுகள் எல்லாம் பார்க்கும்போது அந்த நாட்டுடைய மொத்த ஜனத்தொகையில 25%, 30%, 40% எக்ஸ்போர்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. நீங்க அதே ப்ரொபோர்ஷன்ல அந்த 25, 30, 40% இந்தியாவில் பாத்தீங்கன்னா 50-60 கோடி வரும். அந்த அளவுக்கு தேவை இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இந்தியாவில் பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த பொருட்கள் வெளிநாடுகளில் விரும்பவும் செய்யறாங்க. அப்படி இருக்கிறப்ப இங்க 2 லட்சம் பேர் தான் இருக்காங்கிறது இட் இஸ் மிசரபிளி லோ, மிக 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 குறைவு. அதனால இன்னும் எத்தனை லட்சம் பேர் ஆக்சுவலா நான் என்னுடைய விளம்பரங்கள்ல வந்து இந்தியா நீட்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்டர்ஸ் சொல்லுங்க, அப்படிதான் விளம்பரம் கொடுக்குறேன். மில்லியன்கிறது 10 லட்சம், 10 லட்சக்கணக்கான ஏற்றுமதியாளர்கள் வேணும்னு தமிழ்ல நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலா வந்து இந்தியாவுக்கு வந்து கோடிக்கணக்கான ஏற்றுமதியாளர்கள் வேணுங்கிறதான் உண்மை. இன்றைய ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஒரு நண்பர் வந்து சென்னையில ஒரு வெற்றிகரமான ஏற்றுமதியாளர், எங்க பயிற்சியில கலந்து ஏற்றுமதியா இருந்தார். அவருடைய அனுபவம் வந்து ரொம்ப வித்தியாசமான அனுபவம். ஒரு பத்திரிகையில ஒரு செய்தியை படிச்சிருக்காரு. அந்த செய்தி வந்து அவரை தூண்டி விட்டுருக்கு. எங்க பயிற்சியில கலந்து வெற்றிகரமா வந்தவர், இருந்தாலும் அந்த செய்தி வந்து அவர் மனசுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன செய்தின்னா, மலேசியால இருந்து ஒரு மினிஸ்டர் தமிழ்நாட்டில் வந்து பேசுறாரு. அவர் சொல்றாரு, சைனால இருந்தும் மலேசியால வந்திருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இந்தியாவில இருந்து மலேசியாவுக்கு வந்தவங்களும் ரொம்ப பேர் இருக்காங்க. ஆனா இந்தியாவில இருந்து மலேசியாவுக்கு வந்திருக்கவங்க பெரும்பாலும் வேலை பார்த்து சம்பளம் வாங்குறவங்க தான் இருக்காங்க. சைனால இருந்து மலேசியாவுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரும் வந்து வியாபாரம் பண்றவங்களா தான் இருக்காங்க. ஸோ நீங்களும் வியாபாரம் பண்ணணுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா அங்க வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. உங்க நாட்டுல என்ன இல்லை, முயற்சி பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்ன கருத்து ஒரு மனதில் ரொம்ப வேகமாக செயல்பட்டு பெரிய அளவு வெற்றிகரமா வந்திருக்காரு. ஸோ நம்முடைய மனதில் வந்து ஒரு வேலைக்கு போகணும், சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கு. இந்த கருத்தை சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அரசாங்க வேலை பார்த்துட்டு இன்னைக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதே ரொம்ப குதிரக்கம் பொண்ணு பேசிட்டு இருக்கோம். கிடைச்ச அரசாங்க வேலை, நல்ல ப்ரமோஷன், என்னுடைய கூட வேலை பார்த்த என்னுடைய கூட வேலை என் கூட வேலை சேர்ந்து பணியாற்றிய நண்பர்கள் பல பேர் சேல்ஸ் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சிடிஓ, கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கமிஷனர் இப்படி எல்லாம் இருக்காங்க. ஒருவேளை நான் அந்த வேலையில தொடர்ந்தேன்னா அந்த அளவுக்கு நானும் வந்திருக்கலாம். அந்த வேலையை விட்டுட்டு வெளியில வந்ததுனால எல்லா வகையிலும் நான் நல்லா தான் இருக்கிறேன், தவிர எந்த வகையிலையும் நான் வந்து குறைவாக இல்லை. ஸோ அதனால நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஏற்ற வியாபாரத்துறையில் ஈடுபடணும், உற்பத்தி துறையில் ஈடுபடணும், விவசாயத்தில் ஈடுபடணும், குறிப்பாக ஏற்றுமதி துறையில் ஈடுபடணும். இதுல வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு மனசுல வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டால் தனிப்பட்ட முறையில் ஈடுபடக்கூடிய அவரும் சரி, நாட்டு முன்னேற்றத்துக்கு அவருடைய பங்குங்கிற முறையிலும் சரி, மிகப்பெரிய வளர்ச்சி பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்றுமதி துறையில் இருக்கு. ட்ரைனிங் ப்ரோக்ராம் கேண்டிடேட் செலக்ட் பண்ணும்போது ஏதாவது பேசிக் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கீங்களா, இல்லை யாரெல்லாம் வந்து சேரலான்னு இருக்கிறாங்க? ஆமா, ஒரு அடிப்படை ஆங்கில அறிவு அது அவசியமானது, அது இல்லாம பண்ண முடியாது. ஆங்கில அறிவுங்கிறக்காண்டி பிஏ லிட்டரேச்சர், எம்ஏ லிட்டரேச்சர் அப்படியெல்லாம் தேவையில்லை. ஒரு அடிப்படை ஒரு 10th ஸ்டாண்டர்டு படிச்சிருந்தாலே ஓரளவுக்கு ஆங்கில அறிவு இருக்கும். அந்த அறிவு போதும், சிம்பிள்.
அது இன்றைக்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட்ல வந்து கம்யூனிகேஷன் பண்ணும்போது லென்தி கம்யூனிகேஷன் யாருமே பண்றது கிடையாது. அந்த இம்போர்ட்டர் கேட்கிறாரு, ஒரு இம்போர்ட்டர் தொடர்புல கேட்கிறாரு, ஐ வாண்ட் கார்மெண்ட்ஸ், கேன் யூ சப்ளை அப்படிங்கிறாரு. எஸ் ஐ கேன் சப்ளை அப்படின்னு ஆன்சர் பண்றதுக்கு ஒரு பெரிய ஆங்கில புலம் வேணும்னு ஒன்று அவசியம் கிடையாது. ரன்னன் மார்டின் கிராமரோ அல்லது தீசாரஸ் டிக்ஷனரி எல்லாம் பெரட்டி அவசியமே கிடையாது. பட்லர் இங்கிலீஷ் போதும். அறகுற ஆங்கிலம் பத்தி இதுல யாருமே கவலைப்படுறதே கிடையாது. ஆங்கில புலமை இருக்கணும்னு எந்த இம்போர்ட்டரும் எதிர்பார்க்கறது கிடையாது. அவருக்கு வேண்டியது பொருள், அவர் வேண்டியது அந்த நாளுக்குள்ள குறிப்பிட்ட டைம் ஷெடியூலுக்குள்ள சரக்கு கிடைக்குமா, அவர் எதிர்பார்க்கிற அந்த குவாலிட்டியில கிடைக்குமா, அவர் எதிர்பார்க்கிற அந்த விலையில கிடைக்குமா, அது என்னால சப்ளை பண்ண முடியும்னா ஐ கேன் கெட் சக்சஸ்ஃபுல். உங்களுடைய இன்ஸ்டியூட்ல உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக அணியர்கள் பணியாளர்கள் அவரோட பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா இன்றைய சூழ்நிலையில எனக்கு காம்ப்ளிமெண்டரி ஸ்டாஃப், எனக்கு உதவியா இருக்கக்கூடிய உங்களுடைய பங்கு வந்து நிச்சயமாக மனப்பூர்வமா என் வீட்டில் கூட சொல்றது உண்டு, நல்ல ஸ்டாஃப் எனக்கு அமைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த நல்ல ஸ்டாஃப் அமைஞ்ச அதாவது ஒரு கூட்டு முயற்சி இது. அதாவது தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவோம் இல்லையா. மேலும் மேலும் முன்னேற்றம் அடையணும்னா பிசினஸ் வந்து வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் எக்ஸ்பான்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளால உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், தனிப்பட்ட ஒருவரால் ஒரு குறிப்பிட்ட வரம்புக்கு மேல செய்ய முடியாது. அப்ப அந்த வேலைகளை வந்து பிரிச்சு கொடுத்து இந்த வேலையெல்லாம் ஈஸி, இந்த வேலை செய்ய அப்படின்னு ஒரு அவங்களையும் கொஞ்சம் அவங்கள முறையாக போதிய அளவு பயிற்சி கொடுத்து, அவங்ககிட்ட ஏதாவது குறைகள் ஏற்படும் குறைகளை வந்து எடுத்து சொல்லி புரிய வைக்கும் மாதிரி சொல்லி, இது மாதிரி செய்யறப்ப யாருமே நல்லா செய்வாங்க. அகிலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட்ல படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்களும் ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஆகணும்னு 6 நாள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எவ்வளவு நாள் இந்த கோர்ஸ் படிக்கிறீங்க? ஹவ் யூஸ்ஃபுல் இட் இஸ் ஃபார் யூ கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்ஃபேக்ட் இந்த கோர்ஸ் வந்து October 9th ஸ்டார்ட் ஆச்சு சார். இட்ஸ் 3 months கோர்ஸ். இட்ஸ் bi-weekly. இதில் வந்து நான் 4 weeks கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் 2 weeks are there. But with God's grace, during my studies itself, I got my export order for USA. And it's